குருவே சரணம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அவருடைய படிப்புக்கு, அவருடைய திறமைக்கு, அவருடைய மனசை வெளி உலகத்துல சில உபயோகப்படுத்திருந்தா பெரிய விஞ்ஞானியா இருப்பாரு. வெளியே போகாம அவர் தனக்குள்ள போனதுனால மெய்ஞானி ஆகியிருக்கும் சுத்தானந்தி அவர்களே, என் தமிழ் புரியுமா மலேசியன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழை விட அழகா புரிய வச்ச கவிதானந்தி சுவாமி அவர்களே, நீங்க வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, எஸ் பி முத்துராமன் சார் அவர்களே, எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களே, சிவா அவர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். மீடியா, இவ்வளவு ஆர்வமா வந்திருக்கிற மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் நிஜமா எதிர்பார்க்கல. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பேசும்போது பார்த்த சுவாமிஜிகளே ஒரு குறிப்புகளை எழுதிட்டு அதை பார்த்து பேசினாங்க. நான் கூட அப்படி எழுதி கொண்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் எல்லாமே அப்படியே நான் வந்துட்டேன். போற போக்குல நாம எல்லாரும் நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காட்டிட்டு பெரிய நடிகரே உட்காந்துருக்காருன்னு சொன்னாங்க. அது பாராட்டா திட்டா ஒன்னும் புரியல எனக்கு. இது பல விஷயங்கள் இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, இது ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாகரம். இந்த ஆன்மீக புத்தகங்கள் நிறைய இதை படிச்சதுனால எது பேசுறது எது விடுறது அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன். அதுல வேற லைட் டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. அது வேற ரொம்ப நாள் கழிச்சுட்டு நான் ஸ்பீக்கர் மேல சரி, அதுக்கப்புறம் நினைச்சேன், சரி அங்கே போய் உக்காந்துடலாம். மாவத்தர பாபாஜி, கிருஷ்ணா, ஜீசஸ் குருகள் இருக்காரு, நான் சும்மா ஒரு ஸ்பீக்கர் தான், அவங்க பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி இங்க நின்று இருக்கேன். நான் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தா கூட எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கொடுத்த படங்கள் ராகவேந்திரா, பாபா. அந்த படங்கள் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த மகான்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. என் ஜீவனமே ஒரு சார்த்தகான மாதிரி. ராகவேந்திரர் இங்க புவனகிரியில பிறந்து வளர்ந்து நிறைய பேருக்கே தெரியாது. ராகவேந்திரா படம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி மகாவதார் பாபாஜி அவர்களுடைய அந்த சக்தி, அந்த மாதிரி ஒரு யோகி இருக்கான்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. பாபா படம் வந்த பிறகுதான் அனைவருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. இந்த பாபா படம் பார்த்து யோகதாச சங்கத்துல நிறைய பேர் மெம்பர்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டு, நிறைய பேர் ராஞ்சிக்கே போயிருக்காங்க. ஹிமயமலைக்கே ராணிகேட்ல அந்த கேவ் கூட நிறைய பேர் 100 கணக்கில் அங்கே போயிருக்காங்க. அவங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு. அங்கே வர்ற கூட்டத்தை பார்த்து அந்த சின்ன ஒரு கேவ் இருக்கு, அது ரொம்ப சின்னதா ரொம்ப இதா இருக்கும். ரொம்ப அங்கே ரொம்ப பேர் போறதுனால அது ஏதாவது விழுந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும் சொல்லி இப்போ அதை மூடிட்டாங்க. எனக்கு மிக சந்தோஷமான விஷயம் சொன்னா, என்னுடைய ரசிகர்கள் 2 பேரு யோகதாச சங்க அதுல சன்னியாசி ஆயிருக்காங்க. நான் இங்க ஒரு நடிகனா இன்னும் நிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அது நினைக்கும் போது எனக்கு அந்த ஆனந்தம், அந்த பாபா படம் எடுக்கும் போது என்ன ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் எதுக்குன்னு சொல்லியது இப்ப எனக்கு அது புரியுது. இந்த பரமஹம்சா யோகானந்தா அவர்களை பத்தி நீங்க நிறைய பேர் இந்த புக்கை படிச்சிருக்கீங்க. நிறைய பேர் அதுக்கும் தெரியாது. அவர் சின்ன வயசுல இருந்தே கம்ப்ளீட்டா அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு சக்தி இருந்தது. அது பாபா படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த காத்தாடி அது பெரிய கைக்கு வர்றது அதுல இருந்து எடுத்து தான் பாபால வந்தது. அவங்க சிஸ்டர் கிட்ட ஒரு காத்தாடி போயிட்டு இருக்கும்போது சிஸ்டர் கேட்பாங்க, அவங்க முகுந்தான்னு சொல்லி அப்போ ஒரு பேரு,
பாரு அந்த காத்தாடி வந்து என் கையில வர்ற மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எப்படி பண்றேன், அதெல்லாம் சும்மா நடக்காது சொல்லும்போது அது அப்படியே அதை பார்த்து இது பண்றாரு. அந்த காத்தாடி தானா வந்து ஒரு கையில வருது. உங்க அக்கா சொல்றாங்க, இல்ல இல்ல அது ஏதோ ஃப்ளூக், அது தானா வந்துடுச்சு, நீ மறுபடியும் நீ காட்ட பார்க்கல, இன்னொரு காத்தாடி வரட்டுமான்னு சொல்லும்போது அந்த காத்தாடி வந்து பார்த்து இது பண்ணுவோம். அந்த காத்தாடியும் வந்து அவர்கிட்ட வந்து கையில வந்து வருது. அதுதான் அந்த பாபா படத்துல நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அடிச்சிடுறாங்க. அது அடிக்கும்போது அந்த முகுந்தா வந்து சொல்றாங்க, நீங்க வந்து நாளைக்கு வந்து ஒரு புரு ஒரு பாரு, அது போகவே போகாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமா சொல்லிடுவாரு. போடா அதெல்லாம் அப்படின்னு சொன்ன பிறகு நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு புரு வந்து பெரிய காயம் ஆகி அவங்க எல்லாம் பயந்துருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அப்பவே சின்ன வயசுலயே அவருக்கு ஒரு சக்தி, ஒரு பூர்வஜன்ம பிராரப்தம். அவருக்கு எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இமயமலையை போகணும், இமயமலைய கேவில போகணும், அந்த குகையில போய் தியானம் பண்ணணும், இமயமலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆர்வம் மனசுல அங்கேதான் இருக்கும். ஒரு வாட்டி அவங்க அண்ணா கூட சொல்லாம வந்து அந்த இமயமலை போயிடுவாரு. அவருக்கு எப்போ 10-15 வயசு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் அண்ணா அவர் போய் பிடிச்சி கொண்டு வந்த போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வைப்பார். இந்த பரமஹம்ச யோகானந்த அவருக்கு இந்த இமயமலை வந்து அந்த இமயமலை அந்த குகைகள் எப்பவுமே இருந்தது அவருக்கு. ஈவன் அது வந்து சித்தேஷ்கிரி வந்து நீங்க இங்க இந்த மாதிரி மேல்நாட்டுக்கு போகணும், இந்த கிரியா அங்கே வந்து இது பண்ணணும்னு சொல்லும்போது அவருக்கு வந்து மனசு இல்லை. ஏன்னா அவர் வந்து இந்தியாவில இருக்கணும், இமயமலை இருக்கணும், குகையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான். பட் குரு சொன்னதுக்காக அவருக்கு போனார். கடைசியில வந்து அவர் வந்து ஒரு கேட்பாரு, வந்து உங்களுடைய காசு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது, நான் வந்து என்னுடைய இந்தியா, இமயமலை, அந்த குகைகள் அதை பத்தி நினைச்சுக்கிட்டு அதை பத்தி பேசி இருக்கும் போதே என்னுடைய உயிர் போயிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்தியா, அந்த இமயமலை, அந்த குகைகள் பத்தி பேசிட்டு இருக்கும் போதே அவர் உயிர் பிரிந்தது. அப்படி என்ன இமயமலை அந்த குகைக்குள்ள இருக்கிற வந்து ஒரு வைசிஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இமயமலை அந்த சில அந்த கங்கோத்ரி அந்த கங்கை வந்து போற, முக்கியமாக கங்கை எங்கே பிரவகிக்குமோ அந்த இடங்கள் எல்லாமே இயற்கையாகவே அந்த மலை, அந்த பச்சை, அந்த மரங்கள், செடிகள், அந்த நதியோட அந்த நாதம், அதுக்கப்புறம் இயற்கையாகவே அந்த மலைகள்ல வந்து அமைந்திருக்கிற குகைகள், அங்கே பார்த்தாலே அது வந்து ஒரு சொர்க்கமா, ஜனசஞ்சாரமே இருக்காது, ஒரு சொர்க்கமான விஷயம் இருக்கும். அந்த குகைகள் எப்படின்னு சொன்னா, அது வந்து ரொம்ப வெளியே வந்து ரொம்ப ஹீட்டா சூடா இருந்தா உள்ள ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்கும். வெளியே வந்து ரொம்ப கோல்டு திசைங்க இருந்தா உள்ள வந்து ரொம்ப சூடா இருக்கும். அங்க வந்துட்டு சில மூலிகைகள் கிடைக்கும், அது வேற எங்கேயும் கிடைக்காது. அந்த மூலிகை வந்துட்டு ஒரு பீஸ் ஒன்று சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்கு அந்த எனர்ஜி, உடம்புக்கு என்ன தேவையோ விட்டமின்ஸ் அதெல்லாம் அது கொடுக்கும். சில செடிகள் இருக்கும், அந்த செடிகள் வந்து அந்த குகைக்கு வந்து இந்த இது மூலம் குகை துவாரத்துல வச்சுட்டா ஒரு ஈ, எறும்பு, கொசு, தேளு எதுவுமே உள்ள வராது. அதனால்தான் பெரிய பெரிய மகான்கள் அப்போல இருந்த வியாசர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இருந்து அங்கே வந்து தபஸ் பண்றதுனால்தான் அந்த வைப்ரேஷன் எப்பவுமே அங்க இருந்துகிட்டே இருக்கும். அந்த கங்கை நதி ஏன் வந்து ரொம்ப புனிதம்னு சொன்னாங்கன்னா, முதல்ல வந்து அந்த மூலிகைகள் எல்லாம் சேர்ந்த தண்ணியில வந்து வர்றதுனால, இன்னொன்னு அங்கே வந்து தபஸ் செய்யற சித்தர்கள், யோகிகள் அவங்க எல்லாம் அங்கே குளிக்கிறதுனால அந்த கங்கை வந்து அவ்வளவு பவித்திரம் சொல்றோம். ஸோ அதனால அந்த இமயமலை அவ்வளவு வந்து மனசு வந்து எல்லாருக்குமே வந்து அவ்வளவு இருக்குது, அவ்வளவு வந்து வைப்ரேட்டிவா இருக்கு அந்த